ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மினி விலாக் பார்க்கலாமா? இது என்ன மாமி கையில் கரும்பச்சை வளையல்லாம் வச்சுட்டுருக்கா அப்படின்னு பார்க்குறீங்களா? ஏன்னாக்க இந்த பச்சை வளையலுக்கு சிக்னிஃபிகன்ஸ் ஜாஸ்தி இந்த மாதம். நம்மளுக்கு இருக்கோ இல்லையோ, நார்த்தில் நிறையா இருக்குது. நேத்திக்கு வந்து அவர்களுக்கெல்லாம் ஒரு புது மாதம் பிறந்திருக்கு, சாவன். இந்த சாவன்னாலே லேடிஸ் வந்து, பெண்கள் வந்து நிறைய அலங்கரிச்சுப்பா. அதில் இந்த பச்சைக்கு ரொம்ப முக்கியத்துவம் ஜாஸ்தி. சிவனுக்கு 5 சோமவாரமும் அவள் வந்து 4 இருந்தால் 4 சோமவாரமும் இல்லை 5 சோமவாரமும் விரதம் இருந்து பூஜை பண்ணுவா, கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வருவா. பெண்கள் வந்து வீட்டு நிலப்படியில் வந்து ஜூலானாக்க ஊஞ்சல், இந்த ஊஞ்சலை கட்டி அதில் ஆடுவா. அது வந்து ரொம்ப விசேஷம், நிறையா பாட்டு பாடுவா, மெஹந்திலாம் இட்டுப்பா. ஸோ இந்த பச்சை கலர் வளையல் இருக்கே, இது கூட வாங்கிறதும் சரி போட்டுக்கிறதும் சரி ரொம்ப நல்ல நேரம் பார்த்து தான் போட்டுப்பா. முதல் வளையலை வாங்கி அம்பாளுக்கு எதிராக முதல்ல 2 வளையலை வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போட்டுப்பா. இந்த சாவன்கிற மாதமே ஒரு கொண்டாட்டம் தான். இது வந்து டொமேட்டோ பாத் ஒன்று பண்ணிட்டுருக்கேன். ஒன்றும் பிரமாதமாக ஒன்றும் இல்லை, வெங்காயம் டொமேட்டோ எல்லாத்தையும் வதக்கிட்டு அதுலேயே கொஞ்சம் பட்டாணியும் போட்டுட்டேன். நல்லா வதக்கிட்டு அதில் கொஞ்சம் உப்பு, மஞ்சப்பொடி, தனியா பவுடர் எல்லாம் போட்டுன்னுட்டு வெடித்த சாதத்தையும் போட்டு கலந்தா நல்ல சுவையான டொமேட்டோ பாத் ரெடியாக இருக்கும். ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபி தான் இது. நிமிஷத்தில் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறம் இது அன்றைக்கி இந்த ட்ராகன் ஃப்ரூட் வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா, அதோட இது இன்றைக்கி இவர் தான் கட் பண்ணினார். அதை பாருங்க, அது குட்டி குட்டியாக அதுக்குன்னு இந்த கட்டரை ஒன்று இருக்குது, அந்த இதால் கட் பண்ணி. இது ரெட் கலர் வெரைட்டியாக, அது இன்னி வரைக்கும் வாங்கினதில்லை, சாப்பிட்டதும் இல்லை. எனக்கெல்லாம் சுமாராக தான் பிடிச்சது, எனக்கு அவ்வளோ தூரம் பிடிக்கல. இதெல்லாம் இவருக்கு பிடிக்கும், நல்லா இவர் சாப்பிட்டார். அது குட்டி குட்டியாக பாருங்க, சின்னதாக அந்த இது மாதிரி ஏதோ ஒரு ஸ்வீட் மாதிரி, குலாப் ஜாமுன் மாதிரி இருந்தது பார்க்கறதுக்கு. அப்புறமா மெந்தி கீரை வாங்கிட்டு வந்து ஆற்றுலேயே வீட்டிலேயே அந்த கசூரி மேச்சி பண்ணலான்னு சொல்லிட்டு, இந்த ட்ரைடு ஒன். அதுக்கப்புறம் இதை நல்லா ஆஞ்சு, அது கொஞ்சம் வேலை தான் இதெல்லாம். அதுவும் இப்போ பெங்களூரில் வந்து மழை கோப்பாக வேற இருக்குது, வெயிலே கிடைக்க மாட்டேங்குது. இருந்தாலும் இதுக்கு ஒன்று வெயில் தேவையில்லை. இந்த நல்லா ஆஞ்சுட்டு களைஞ்சி இதை துணியில் போட்டு உணர்த்தி அதுவே 2-3 நாளாக அது காஞ்சின்னு இருந்தது. ஏன்னா இது நிழல் உணத்தில் தான் இருக்கணும், வெயிலில் போடக்கூடாது, வீணாக போயிடும். அது நல்லா அது காஞ்சதுக்கு அப்புறமா அதை வந்து நல்லா அப்படியே கையால் அப்படி நொறுக்கினோன்னா அப்படியே கரன்னு சத்தம் வரணும். பாட்டில் எடுத்து போட்டுட்டோன்னா நம்ம எந்த சப்ஜியில் வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ கசூரி மேத்தி இஸ் ரெடி.